என்னம்மா பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்துச்சா? இருந்துச்சு. வாங்க சம்பந்தி. அம்மா எப்பமா வந்து எப்படி இருக்கேப்பா? நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நாங்க நல்லா இருக்கிறோம். ஏண்டி இது என்ன கல்யாண மண்டபமா வீடா? ஏதோ கடமைக்கு செய்யறாப்ல இருக்கே. அப்படி இல்லம்மா, கடைசி நேரத்துல பிக்ஸ் பண்ணதுனால லாவிஷா மண்டபம் பார்க்க முடியல. பாக்க மனசு வரலன்னு சொல்லு. கணக்கு பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு நாம என்ன இல்லாதவங்களா? என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா. அவ எல்லாம் என்ன நினைப்பா? அவெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா. நீ எதுக்கு அனாவசியமா ஃபீல் பண்ற? சீதா சும்மா இருக்கிறேடா. வாங்க வாங்க முந்தானே முடிச்சு. ஏண்டா மானத்தை வாங்குற? என் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. இது நான் தான் உங்க பையனுக்கு இவங்கள இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சேன். நீங்க எனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறீங்களா? ஓகே, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. மீட் மை வைஃப் சாரு. நமஸ்காரம். எங்க மாப்பிள வரல? முதல்ல சீர்வரிசை எல்லாம் காட்டு, அப்புறம் மாப்பிள தானா வருவான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. முதல்ல எல்லாரும் வாங்கோ சாப்பிடலாம். ஆமா ஆமா வாங்க, முதல்ல போய் சாப்பிடலாம். ஏன் இப்படி இலைக்கு அலையிறே? நம்ம சாரு தான் கூப்பிட்டால. முதல்ல சீர்வரிசையை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கையை நினைக்கணும். சரி. பொம்னாட்டிகள் பேசுறது நமக்கு என்ன வேலை? அதனால மாமி யாரோ ஆடி ஆடி நடந்ததுல தாலியே தவற விட்டா. உங்களதான் பாருங்க. எனக்கு இப்பதான் ஒரு மாப்பிளை பத்தி எங்க அம்மா பிக்ஸ் பண்ணிருக்கா. அதுக்குள்ள எப்படினா? நான் உங்களை கேட்கல மாமி, உங்களுக்கு கரெக்டா இருக்கா? இத பாருங்க ஆண்டி, எங்களுக்கு மாங்கல்ய பலம் ஜாஸ்தி. பத்திரமா இருக்கு. யாருதான் இருக்கும்? ஏண்டி முடியெல்லாம் அப்படி சிக்கா கிடக்கு? ஒண்ணு இல்ல பாட்டி, காலம்பரதான் ஷாம்பு போட்டு தலை குளிச்சேன். ஈரத்தோட விட்டுட்டேனா சிக்கா எடுத்து. இந்த காலத்து பொண்ணுகளா. ஏய் விச்சு, அங்க என்ன காட்டிட்டு இருக்க? ஐயோ அது ஒண்ணும் மாமி, ஒரு திருமாங்கலையும் கீழே கிடந்தது. அது யாருன்னு கேட்டு போறான்னு வந்தேன். என் தாலி பத்திரமா தான் இருக்கு. ஆனா இந்த கட்டவன் ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டாரா? உங்க ஆத்துக்காரர் இவ்வளவு புச்சாலியா இருக்காரு. குத்துனேனா? என்னங்க, என் கழுத்து தாலியா இருக்கு, உங்க கையில தாலி இருக்கு. பட்டுன்னு கட்டிடுங்களேன். வந்த இடத்துல ஏண்டி இப்படி வாயை குடுக்கற? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன செய்வா தெரியுமா? எங்க அம்மா தான் கேட்க சொன்னா. மாமி யாரை கேட்டாலும் எந்தலன்னு சொல்ற. நான் பொம்பளையா பிறந்தா கூட வச்சுட்டு வரலாம், ஆம்பளையா பிறந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன தனியா புலம்பின்னு இருக்கேள்? அது ஒண்ணு இல்ல மாமி, இது கீழே கிடந்தது. யாரை கேட்டாலும் இந்த எந்தலன்னு சொல்றா. இந்த தாலி உங்களுதான் பாருங்க. ஓ என்னோடதுதான். அண்ணா பார்த்து சொல்லுங்க மாமி, வேற யாருதாவது இருந்தா அர்த்தம் தப்பா போயிடும். இத தொலைச்சுட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன். எந்தேதான் குடும்பம். என்ன சந்தேகப்படுறேன்? என் தாலிதான். நே கடையில தெரியாதா? குடும்பம் சமயக்கார வச்சு வரதா கொடுத்துடலாம். சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்க இந்த சாட்சியோட வந்த போலீஸ் ஆபீசரால கொடுக்க முடியும். I am Sandana Pandian, Special Branch, Crime. நீங்க எப்படி சமையல்காரரா இங்க? ஆளுங்க யாராவது வந்துட போறாங்க, உள்ள போய் பேசலாமா? வா. என்ன யோசனை? உள்ள வா. ஆமா, ஏன் அந்த கொலை பண்ண? சொல்லுங்க, ஏன் அந்த கொலை பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன் கொலை பண்ணீங்க? ஏன் கொலை பண்ணீங்கன்னு கேட்கிற, திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. தூங்குறவங்க எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப முடியாது. பேசிக்கலா நானே ஒரு நடிகன் தான். ஆனா நீங்க என்ன விட சூப்பரா நடிக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அவார்டு நிச்சயம். என்ன முடிக்கிறீங்க? இதே மாதிரிதான் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சிரு. ஒரு பணத்தை கையில வச்சுட்டு செத்தது யாருன்னு தெரியல, கொன்னது யாருன்னு புரியல, அதுக்காக அப்படியே விட்டுருவோமா? நோண்டுனா செலுத்தியா நோண்டுனா அதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சது. ஒண்ணு செத்து போன பணத்தோட கையில இந்த தாலி, இன்னொன்னு அவரோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள ஒரு கல்யாண பத்திரிக்கை. அந்த பத்திரிகையை எடுத்தோம், பிரிச்சோம், படிச்சோம்.
நடந்த கொலைக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்காக எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு கையில இந்த தாலியை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில கல்யாண பத்திரிகையை வச்சுக்கிட்டு மங்களகரமான ஒரு காரியம் நடக்கிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஐடியா பண்ண நம்ம ஏட்டு செட்டுல அங்க போய் சமயக்காரனா ஒட்டிக்கிட்டேன். இங்கதான் மாமிக்கு ஒரு சின்ன டவுட் வரும். எதுக்குடா இவன் தரையை சுத்தி மூக்க தொடுறான் அப்படின்னு இல்ல மாமி, அதுதான் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்டோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலு. நாசூக்காத்த விசாரிப்போம், ஆனா நச்சுன்னு புடிச்சிருவான். தாலியை கையில எடுத்துக்கிட்ட எல்லா மாமிங்க கிட்ட போய் இது உங்களுதான் கேட்ட. எல்லா மாமிங்களையும் இப்படி தலையாட்டினாங்க, நீங்க மட்டும் இப்படி ஆட்டினீங்க, மாட்டிக்கிட்டீங்க. தாலி தானே என்னோடதுன்னு சொன்னேன். நான் தாலியை தொலைச்சதுக்கும் நீங்க மேல சந்தேகப்படுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் இல்லாம இந்த சந்தன பாண்டி எதிலையும் ஆஜராக மாட்டான். சம்பந்தம் நம்பர் 1, குணத்தோட உடம்புல இருக்கிற ஒரு உன்னோட நகை கீறல்கள். காணாம போன உன்னோட தாலி செத்து போன புணத்தோட கைக்கு போனதுதான் சம்பந்தம் நம்பர் 2. சம்பந்தம் நம்பர் 3, இது ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். ஒரு பக்கம் உன் நாத்தனாருடைய கல்யாண சந்தோஷம், இன்னொரு பக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் புருஷனை பார்த்த சந்தோஷம். இந்த 2 சந்தோஷமே உன் முகத்துல மிஸ்ஸிங். சாரு, சாரு, நீ இங்கே நின்னுட்டு இருக்க, நான் சத்திரம் முழுக்க தேடிட்டு இருக்கேன். நீ சமயக்காரன் நின்னு பேசிட்டு இருக்கியே. அது வந்து அங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்கா, வாடி போலாம். ஒண்ணுமில்லை, கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு உங்காத்துல இருப்பாளா இல்ல மாமியாரத்துல இருப்பாளான்னு கேட்டு இருந்தேன். மாமியார் வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்றேன். ரொம்ப முக்கியம், வாடிமா போலாம். உறவுக்காரெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டே இருக்கா, வாடிமா போலாம். 4 மணி நேரம் அவனுக்கு தேடி காலெல்லாம் வலிக்கிறது. அப்புறம் 4 வயசுல குட்டியோ அந்த சீரியஸ் சாமான எடுத்து வச்சிருவோம். போங்க மாமா, நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எப்படிடா? வழக்கம் போலதான் தம்பி வெளியில போனாரு. கலெக்ஷனை முடிச்சிட்டு வரும்போது பசங்க எல்லாம் கேட்டாங்கன்னு ஜாலியா தண்ணி பசங்களா ஆமாடி, நாங்க பொறுக்கிங்க தான். உன்ன மாதிரி பியூட்டியே பொறுக்கிறவன். இங்க பா, கத்தியோட வர்ற ஆம்பளைங்களை எனக்கு பிடிக்கும், ஆனா கத்தி பேசுற பொண்ணை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்லு ரெடி. என்னடா ரவுண்ட் கட்டி நின்னுக்கிட்டு? பாவம் சின்ன பொண்ணு பயப்பட போகுது. எனக்கு பயப்படுற ஆம்பளைகளை தான் பிடிக்காது, பயப்படுற பொண்ணை பிடிக்க. வாமா, பத்திரமான எடுத்துட்டு போலாம். சரிண்ணே, அவசகுணமா என்னடா கேக்குற? வண்டி எடுத்துட்டு வாடா பின்னாடி. பேக் அதுக்கெல்லாம் நான் இருக்கேன், வாங்க. என்னடா அது இப்படி ஆடிக்கின்னு ஓடுது?
ஜாக்! பார்வதி என்னமாச்சு? பரவாயில்லையே, நீயே சூப்பர் வீடா பார்த்துட்டு இருந்துட்டியே. இனிமே எனக்கு வீட்டு நீ தான் இந்த பொண்ணுக்கு அப்பாவா? இனிமே என்னை சார்னெல்லாம் கூப்பிடக்கூடாது, மாப்பிள்ளைன்னு மரியாதையா கூப்பிடணும். இன்னும் சார் நீங்க எல்லாம் இந்த மாதிரி செய்யலாமா சார்? நான் யாரு? சிகாமணி சாரோட தம்பி. அவ்வளோ பெரிய அரசியல் செல்வாக்குள்ள அண்ணனை வச்சுக்கிட்டு இது கூட பண்ணல. நான் எப்படி மாமா? அப்படியா? இனிமே என் பொண்ணு மேல கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய், இந்த ஸ்பீட் பிரேக்கரை தூக்கி வெளியே கட்டாசிங்கடா. இங்க பார், ஒழுங்கா ஒத்துழைச்சுன்னா வெஜ்ஜா போயிருவேன், இல்லாட்டி நான் வெஜ்ஜா போயிருவேன். ஏய், சிலகடி கும்மா. இந்த பொண்ணுகளோட கெட்ட பழக்கமே இதான்ப்பா. ஓடி பிடிச்சி விளையாடாம அப்பா அம்மா விளையாட்டுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இதான் வரண்டே. ஐயா 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 நிறுத்துங்கய்யா, நிறுத்துங்கய்யா, வண்டி நிறுத்துங்க, என் பொண்ணை காப்பாத்துங்கய்யா. ஐயா வாங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா, என் பொண்ணை காப்பாத்துங்கய்யா. பொண்ணை பெத்தவங்க நிம்மதியாவே வாழ முடியல சார். இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சார். பயா போலீஸ் இவ்வளவு நாள் மந்திரி காவ காத்தது பத்தாதுன்னு மந்திரி தம்பிக்கும் காவ காக்க வந்துட்டியா? சும்ப பயவத்த கேன பயல நெடுநெடுன்னு வளர்ந்ததுனால நம்ம ஊர் பக்கம் என்னை ஊருகாத்தா சாமி தான் சொல்லுவாங்க. என்னைய போய் கெட்டதுக்கு காவ காக்க சொல்ற நீ? ஏண்டா வீட்டுக்குள்ள என்ன வீரபாண்டி திருவிழாவை நடக்குது, வெடிய வெடிய காவ காக்க, விரட்டி விரட்டி கற்பழிக்கிறவங்களை வேடிக்கை பார்க்காம வெற்றவன் தான் அந்த சந்தன பாண்டி. என்ன அப்படித்தான் இருக்கும். செட்டில் ஆயிட்டா சரியா இருக்கும்.
டேய், நன்றி உடனே சொல்லாதடா. நாய்க்கு உனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். என்ன பாக்குற? நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல இதே பொண்ண இதே மாதிரி இல்ல இல்ல இதுக்கு மேலையும் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணுவ சொல்லு போலீஸ். என்னடாது இவனை புடிச்சு உள்ள போட போறோம், நாளைக்கு திரும்பி வந்து இதே பண்ணுவேன்னு சொல்றானேன்னு பாக்குறியா? போயிருப்பான் எங்க அண்ணன் இந்நேரம் போயிருப்பான். எனக்கு ஜாமீன் வாங்குறதுக்கு இல்ல, உனக்கு டிரான்ஸ்பர் வாங்குறதுக்கு போயிருப்பான். சாரோட அண்ணன் யாருன்னு தெரியலீங்களா? மிஸ்டர் எஸ் சந்தான பாண்டியன். நினைச்சேன் என்ன புரட்டி அடிக்கல, என்ன தெரியாம தான் அடிக்கிறேன்னு. சார் யாருங்க? சிகாமணியோட ஒரே பிரதர் நான் தான். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியல. நீங்க கிளம்புங்க சார். என்ன சார் யோசிக்கிற? நீ கிளம்பு சார். அடா டேய் கிளம்புடா. இன்னும் மரியாதை குறையுது. அடா ஏய் பெண்ணே போடா. ஏய் கை நின்னு கடி தூப்பிடு போடா. அடிச்சு போடுவா. ஓடுவாங்க. ஓடா டேய். அப்படியே ஓடா. நீ வாயால சொன்ன கேட்க மாட்டே. ஓட. இதுக்கு மேல ஓடல, தரையில பட்டது தலையில படு. புரியல? தலை ஓடுற அதான் சுட்டாச்சு. அப்புறம் என்ன முடிக்கிறேன்? வா. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? பின்னணியா மொத்த குடும்பத்தையும் மறந்துட்டு சோறு தண்ணி இல்லாம டியூட்டின்னு அலைஞ்சு இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை புடிச்சு கொடுத்தோம்னா 350 ரூபாய் ஜாமீன் கட்டிட்டு முழுசா வெளியே வந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த நாய்களுக்கு நாம காவல் இருக்க வேண்டியிருக்கு. அதனால தப்பு பண்றவனுக்கெல்லாம் ஸ்பாட்லயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் ஜாமீன் கீமீன் எல்லாம் கிடையாது. சைட்ட சங்குரே. ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? என்னையா பெருசா பிரச்சனை வந்துட போகுது. இப்ப பாரு பேபர்ஸ், இந்த பண்ணியை எதுக்காக முட்டிக்கு கீழே சுட்டேன்? நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவர் எஸ்கேப் ஆக பார்த்தாரு, அதான் சுட்டீங்க. எப்படி பாத்தியா? என்ன டவுட்டா? இப்ப பாரு. ஹலோ ஜென்டில்மேன், இந்த நாயோட நெஞ்சில எதுக்கு சுட்ட? அவர் உங்களை கொல்ல வந்தாரு, அதனால அவரை நீங்க நெஞ்சில சுட்டு கொண்டுட்டீங்க. ஜனங்க நம்மள விட தெளிவா இருக்காங்க. அவங்க அக்கிரமம் பண்ற போலீஸை தட்டி கேட்கவும் தயங்க மாட்டாங்க, அநியாயத்தை தட்டி கேட்கிற போலீஸுக்கு கை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சந்தனபாண்டியோட கோர்ட்ல நோ ஆர்குமெண்ட், ஒன்லி ஜட்ஜ்மெண்ட். நாங்கெல்லாம் போறதுக்குள்ள நாளைக்கு என் தம்பி தனியா வைக்க கூடாது. எங்கடா அந்த சந்தன பாண்டிய? சாரு எங்கேயாவது பாத்தியா? இல்ல பாக்கலண்ணா. 1 மணி நேரமா மண்டபம் முறை எல்லாரும் தேடிட்டு இருக்கா, எங்க போனா தெரியலையே. சாரு சாரு எங்க போயிட்டாவ? சாரு சாரு மாமி எங்க பாத்தியா? ஏ எங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஐயோ மாமி சத்திரம் சாரு மாமி மண்டபத்துல எங்காச்சும் பாத்தியாளா? நானும் அவளை தாண்டா தேடிட்டு இருக்கேன். அவ எங்க போனானே தெரியலையே. சாரு அவளை பார்த்து அனுப்பி வைக்கிறேன். மீனாட்சிமா சாரு பாத்தியாளா? எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. மாமி ஆமா மாட்டிக்கிட்டுமே அழுகிறியா இல்ல புருஷ மாதிரி இருந்தவன போட்டு தள்ளிட்டுமே அழுகிறியா? பயம், டென்ஷன், இதெல்லாம் நீ அவனை கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போ உனக்கு குறை போல குற்றத்தை நீயா ஒத்துக்கிட்டேனா உனக்கு குறைந்தபட்ச தண்டனை. இல்லன்னா நானே உன்னை குண்டக்க மண்டக்க விசாரிக்க வேண்டியதா போயிடுறேன். எப்படி வாசதி? சாரு மாமி சாருவ பாத்தேலா? சம்மந்தி ஆத்துக்காரா சீர்வரிச போதனே ரகு வாட்டி எடுத்துட்டு இருக்கா. அவன மாட்டி முடிச்சுட்டு இருக்கான். இந்த நேரத்துல எங்க போற? அங்க ஆத்துக்காரர் மாட்டிட்டு முடிக்கிறார்.
இங்க நீ மாட்டிட்டு முழிக்கிற? வழக்கமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணுதான் மறுவீடு போக, இங்க நீ போற. வா, போய் இந்த பிரச்சனை தீர்த்து வா. நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். ஏப்பா 5 கிலோ நகை போடுறதா சொன்னேன், இங்க இருக்கிறத பார்த்தா 1 கிலோ கூட தேராது போல இருக்கே. ஆரம்பிச்சிட்டியா? சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க, நம்மள பத்தி கேவலமா நினைக்க போறாங்க. ஏன் நினைக்கட்டுமே, செய்யற சீர்ல குறை இருந்தா வர்ற பொண்ணுகிட்டயும் ஏதாவது குறை இருக்குன்னு அர்த்தம். இத பாருங்க, என் தங்கச்சிக்கு உறவுல மாப்பிள்ளை இல்லாம இல்லங்க. சாரு நான் கல்யாணம் பண்ணதால என் சொந்தக்காரங்க சாரு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் அவ வழி சொந்தத்திலாவது என் தங்கச்சிக்கு ஒரு வரன் கிடைச்சா அவளுக்கு ஒத்தாசையா இருக்குன்ற ஒரே ஒரு காலத்துக்கு மட்டும் தான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குறப்பலாம் நீங்க போடுறத போடுங்கன்னு சொல்லிட்டு இப்படி கடைசி நேரத்துல கருதறதா எப்படிங்க? அப்ப நாங்க எதுவுமே பேசப்படாதுங்கறியா? நீ ஒண்ணும் உன் தங்கச்சியே சாதாரண மாப்பிள்ளை கொடுக்கல, அமெரிக்காவுல வேலை செய்யற மாப்பிள்ளை கொடுக்கற. வரதட்சணை பிரச்சனையா? நான் வேணா பவர் யூஸ் பண்ணட்டுமா? உங்க பையனுக்கு அமெரிக்கால வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். இத பாருங்க, எப்ப அப்படி நன்றி கருத்தமா பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்க சம்பந்தமே எனக்கு வேண்டாம். நீங்க போலாம். இத ஒண்ணும் நீ சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல நம்ம இங்க நிக்கணுமா? கிளம்புங்க. நில்லுங்கோ. ஏன் அப்படி டென்ஷன் ஆறே? பின்ன நானும் உங்களை மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எது கத்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கா, தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கா. தப்பு அவ மேல இல்ல, தப்பு என் மேலதான். அவசரக்காரி, நான் நடத்தி வைக்கிற கல்யாணம் என்னாலே நின்னுடும் போல இருக்கு. நான் என் அம்மாவை பார்த்ததில்லை. இது வரைக்கும் உங்களை தான் என் அம்மாவா நினைச்சுட்டு இருக்கேன். பகவான் எனக்கு கொடுத்த கடைசி பாக்கியம் இதுதான். தயவு செஞ்சு என் நாத்தனார் கல்யாணத்தை நடத்தி வைங்க. யாருக்கு என் ஆயுசு தெரியறதோ இல்லையோ, எனக்கு தெரியறது. நான் பண்ண போற கடைசி நல்ல காரியம் அது. தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. எதுக்காக காலைல விழுந்துருக்க நீ? என்ன டென்ஷன் ஆக சொல்லிட்டு இப்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்க? எழுந்து நான் சொல்றது கேளு. இவ சரின்னு ஒத்துக்கிற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். சாரு எழுந்துருமா. என்னடி அம்மா இது? கல்யாண வீடுன்னா 4 பேச்சு முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். இதுக்கு போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றியே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுக்குதான் ஆரம்பத்திலே சொன்ன வாயம் மூடி. அது எப்படி வாயம் மூடிட்டு இருந்தா எப்படி சாப்பிடுறது? என்ன பாக்குற? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுத்து, போய் சாப்பிட வேண்டியதானே. பந்தி ரெடி. மாமி மச மசம் நிக்காத, கூட்டு போங்க. வாங்கம்மா சாப்பிடலாம்.